வணக்கம், வெல்கம் டு யுவர் ரெசிபி ஸ்டைலி. இன்னைக்கு நம்ம நல்ல காரசாரமான சுவையான கோழி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிராய்லர் சிக்கன் எடுத்துருந்தீங்கன்னா இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 2 இன்ச் பட்டை, 2 ஜாதி பத்திரி, 2 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, 15 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு சூடுபடுத்திடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு தோல் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதக்கி விட்டுடலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க. இப்போ இதில் 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 3-4 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு சூடுபடுத்திடலாம். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஏற்கனவே வேக வச்ச சிக்கன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிராய்லர் சிக்கன் சேர்க்குறீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சிக்கனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சுற்றி இருக்கிற அந்த மசாலாவையும் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிட்டு ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலாவை சிக்கனோடு சேர்த்து நல்லா வேக விடலாம். சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த சிக்கன் மசாலா பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஏற்கனவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதனால இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கம்மியான தீயிலே ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சிக்கன் ஃப்ரை தயாராகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த சிக்கன் ஃப்ரை வச்சு சிக்கன் ஃப்ரை பீஸ் பிரியாணி ரெசிபி வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த ரெசிபி பற்றினா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ, பை பாய்.